ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இந்த ரயில்வே டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீ நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அந்த நோட்டிஃபிகேஷனுடைய ப்ரீ பிளானாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நோட்டீஸ் வந்து வெளியே இருக்குது. அந்த நோட்டீஸ் பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ நார்மலாகவே ரயில்வேயில் வந்து ஆல்ரெடி பல நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ லாஸ்ட்டாக வந்து ஏஎல்பி அசிஸ்டன்ட் லோகோ பைலட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி வந்துருச்சு. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஆர்ஆர்பி சரியா ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டில் என்டிபிசின்னு சொல்லுவாங்க, நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஒரு அருமையான போஸ்ட் ரயில்வேல. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து வரப்போகுது, இன்னும் ஒரு 1 மந்த்தில் வரப்போகுது. அதுக்காக ஒரு ப்ரீ நோட்டீஸாக வந்து இப்போ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இதை தாண்டி செப்டம்பர் அக்டோபரில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி போஸ்ட்டு 10th குவாலிஃபிகேஷன் 12th குவாலிஃபிகேஷனில் அது எழுதுகிற மாதிரி அந்த நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது. அதையும் நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக்கின்னு சொல்ல வரேன் நான். சரிங்களா? நார்மலாக டிஎன்பிசி படிக்கிறவங்க மேக்ஸில் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க, சயின்ஸில் ஓரளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா தாராளமாக இந்த ரயில்வே எக்ஸாமில் அவங்க வந்து கிளியர் பண்ணிவிடுவாங்க. சரியா? ஓகே. கவர்மெண்ட் ரயில்வே போர்டு நியூ டெல்லி டேட் வந்து பார்த்தீங்கன்னா 24/7/2024 நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட் அண்டு கிராஜுவேட். சரிங்களா? அண்டர் கிராஜுவேட்னா 12th பேஸ் பண்ணி சொல்கிறாங்க, கிராஜுவேட்னா டிகிரி பேஸ் பண்ணி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா 2 விதமான கல்வி தகுதிக்கு எக்ஸாம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா இல்லையா? இங்கே பாருங்கள், நான் டெக்னிக்கல் பாப்புலர் கேட்டகரி அண்டர் கிராஜுவேட் லெவல் போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் கிளர்க் கம் டைப்பிஸ்ட்டு, அப்புறம் கமர்ஷியல் டிக்கெட் கிளர்க்கு, ஜூனியர் கிளர்க்கு அண்ட் டைப்பிஸ்ட்டு, ட்ரெயின்ஸ் கிளர்க்கு, இது எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்கம்மா. 361, 1085, 990, 68, 3404 இதெல்லாம் வந்து போஸ்ட்டு. அதேமாதிரி கிராஜுவேட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன போஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிகிரி லெவலில் இங்கே மேலே இருக்கிற 4 போஸ்ட்டுமே 12th குவாலிஃபிகேஷனில் டைப்பிஸ்ட்டு இதெல்லாம் வந்து சேர்த்து வரும். சரிங்களா? இந்த கிராஜுவேட் லெவல் போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூட்ஸ் ட்ரெயின் மேனேஜர், ஸ்டேஷன் மாஸ்டர், சீஃப் கமர்ஷியல் டிக்கெட் சூப்பர்வைசர், ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் அசிஸ்டன்ட் கம் டைப்பிஸ்ட்டு. சரிங்களா? அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஷன் கிளர்க்கு கம் டைப்பிஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2684 போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 963 போஸ்ட்டு, 1737 போஸ்ட்டு, 1371 போஸ்ட்டு, 725 போஸ்ட்டு, 7479 போஸ்ட்டு, இது மொத்தம் சேர்த்தனா 10,884 போஸ்ட்டு. ஸோ இப்போதைக்கு இந்த என்டிபிசி ரயில்வே பொறுத்த வரைக்கும் 10,884 போஸ்ட் வந்து இப்போதைக்கு வந்து நோட்டீஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. பயப்படாதீங்க. ஓவரால் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா 18 ஜோன். சரிங்களா? தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சாரி இந்தியா ஃபுல்லாக மொத்தம் 18 ரயில்வே ஜோன்ஸ் இருக்குது. இது எல்லாமே தனித்தனியாக தான் எக்ஸாம் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் என்ன சொல்கிறது 10,884 போஸ்ட் தான் இருக்கா அப்படின்னு கேட்காதீங்க. கண்டிப்பாக நோட்டிஃபிகேஷன் வரும்போது வேகன்சிஸ் வந்து கம்மியாக தான் இருக்கும். கண்டிப்பாக வந்து ஷிஃப்ட் 1 எக்ஸாம் நடக்கும், அதான் CBT 1 CBT 2 நடக்க போகுது, அப்புறம் வந்து இன்டர்வியூ நடக்க போகுது. ஸோ அடுத்து பார்த்தா ஃபைனல் ஸ்டாக்ஸ் அந்த செலெக்ஷன்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வேகன்சிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், நம்பிக்கையோடு படிங்க. சரியா? ஸோ அந்த அடிப்படையில் இங்கே பாருங்கள் எக்கச்சக்கமான ஜோன்ஸ் இருக்கா பாருங்க. பிலாசபூர், மும்பை அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி மொத்தம் 18 ஜோன்ஸ் இருக்கா. ஈஸ்ட் சென்ட்ரல் சரிங்களா? அதுமாரி இங்கே பாருங்கள் சதன் நம்ம வந்து தென்னக ரயில்வேயில் தான் நாம் வந்து அப்ளை பண்ணுவோம். சதன் ரயில்வேயில் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை டிவிசி இந்த திருவேண்டரம் இருக்கா இல்லையா, இது எல்லாமே கவர் ஆகி தான் வந்து பார்த்தீங்கன்னா சதன் ரயில்வேன்னு சொல்லுவாங்க. ஸோ சதன் ரயில்வே பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 533 சென்னை பேஸில் இருக்குது, 286ங்கிறது திருவாந்திரம். சரியா? திருவாண்டரம் இருக்குல்ல, அதை பேஸ் பண்ணி வந்து நோட்டிஃபிகேஷன் அந்த வேகன்சிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நம்ம மாணவர்கள் சதன் ரீஜனில் மட்டும்தான் அப்ளை பண்ணுமா அப்படிலாம் இல்லை. நம்ம மாணவர்கள் பல பேர் சதன் ரீஜனில் கட் ஆஃப் அதிகமாக வரும் என்பதற்காக அவங்க வந்து பெங்களூர் பேஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க. ஆமாம், பெங்களூர் இங்கே பாருங்கள் சதன் வெஸ்டர்ன் ரயில்வே. சரியா? தெற்கு மேற்கு இந்த ரயில்வே ஜோன் இருக்கா இல்லையா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூர், போபால், ஆஜ்மீர். ஸோ அந்த பெங்களூர் பேஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அப்ளை பண்ணுவாங்க, அங்கே போய் எக்ஸாம் எழுதுவாங்க. வேலை கிடச்சா பரவாயில்ல, தமிழ்நாட்டில் இருக்கிறது ஒன்று தான், கர்நாடகாவில் இருக்கிறது ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரிலாம் போய் என்ன பண்ணுவாங்க அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அப்போ இந்த நோட்டீஸை பேஸ் பண்ணி நீங்கள் ரயில்வே எக்ஸாமில் வந்து வேலை வாங்கணும் ஆர்வமுள்ள மாணவராக இருந்தீங்க அப்படின்னா இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிவிடுங்க. மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் நல்லா ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வேலை வந்து கண்டிப்பாக கிடைச்சிரும். தேங்க்யூ.